ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.5ல இருக்கக்கூடிய இந்த 13 சம் தான் பாருங்கள். த வால்யூம் இன் சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பியர் தட் கேன் பி கட் ஆஃப் ஃப்ரம் எ சிலிண்டர் லாக் ஆஃப் வுட் ஆஃப் பேஸ் ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 5 சென்டிமீட்டர் இஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பியர் அப்படின்றப்ப என்னது கேன் பி கட் ஆஃப் ஃப்ரம் எ சிலிண்டர் லாக். ஓகேங்களா, சிலிண்டர் லாக்ல இருந்து அதை கட் பண்ணக்கூடிய பெரிய ஸ்பியரோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலிண்டருக்கு கொடுத்துருக்காங்க ரேடியஸ் 1, ஹைட் 5. ஓகேங்களா, இதுதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு படமாக வரைஞ்சோன்னா எனக்கு ஈஸியாக புரியும், அதனால் நான் ஒரு படத்தை போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிலிண்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இதில் இருந்து கட் பண்ணக்கூடிய அந்த பெரிய ஸ்பியர், ஓகேங்களா, 4 சைடும் டச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பியரை நான் கட் பண்ணுறேன். ஸோ இந்த கட் பண்ணக்கூடிய ஸ்பியரோட வால்யூம் என்ன அப்படின்றத அவன் கேட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த சிலிண்டரோட ரேடியஸ் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஸ்பியரோட ரேடியஸும் என்னது 1 சென்டிமீட்டர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டரோட ஹைட்டு கொடுத்துட்டான். ஸோ ஹைட்டு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கான். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 சைடு தான் கட் ஆகுது, எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு இங்கே பிரேக் ஆகலை. அதாவது சிலிண்டர் வந்து இவ்வளோ பெரிய சிலிண்டராக இருக்குதுன்னு அர்த்தம். 4 சைடும் டச் ஆகலை, 2 சைடு மட்டும்தான் டச் ஆகுது. இந்த சைடு டச் ஆகலை, இந்த சைடு டச் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஹைட்டு 2 தான் வரணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இவ்வளோ பெரிய சிலிண்டரில் இந்த ஒரு ஸ்பியரை மட்டும் கட் பண்ணுறோம், இடையில கேப்பெல்லாம் இருக்குது அப்படின்றத நினச்சிக்கலாம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது வரைக்கும் சிலிண்டரோட ஹைட்டு 5 சென்டிமீட்டர். ஸோ இதோட ரேடியஸ் 1னா இதோட ஹைட்டு என்ன வரும்? ஸோ இதுவும் 1, இதுவும் 1, ஸோ 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ இதைத்தான் நம்ம செய்ய போகிறேன். இதிலேருந்து கட் பண்ணக்கூடிய பெரிய ஸ்பியரோட வால்யூம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ ஒன்றுமே இல்லை, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இந்த ரேதை மட்டும் வச்சுட்டு செய்ய போகிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, யூஸே ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா கட் பண்ண அந்த ஸ்பியரோட வால்யூம் தான் கேட்டிருக்கான். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்முலா? 4/3/r³. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா என்னென்ன இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆர் வந்து எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். ஹச் வந்து எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ 4/3 × r². ஆறுன்றது 1, 1ஓட சாரி r³ 1³. ஸோ 4/3π அப்படின்றது தான் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். கட் பண்ணக்கூடிய பெரிய ஸ்பியர், அந்த சிலிண்டர்லேருந்து கட் பண்ணக்கூடிய பெரிய ஸ்பியரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 4/3π. ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கலாம் ஸ்பியர்ன்றப்ப. ஓகேங்களா, வால்யூம்ன்றப்ப. Question 14th question, the height and radius of cone of which the frustum is a part are h1 units and r1 units respectively. ஓகேங்களா, கோனுக்கு வந்து ரேடியஸ் h1, r1 ஃப்ரஸ்டம். ஓகேங்களா, ஹைட் அதாவது கோனோட ஹைட்டு h1, ரேடியஸ் வந்து r1 ஃப்ரஸ்டமாக இருக்கும்போது height of the frustum h2 units and radius of the smaller base is r2 unit. ஓகேங்களா, ஸோ அதை கொடுத்துட்டு h2:h1 = 1:2 எனில் r2:r1 = என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸில் போகலாம். ஸோ 14th கொஸ்டின் எனக்கு இங்கே எழுத இடம் பத்தாதுன்றனால நான் நெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். 14th கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்லியிருக்கான்? கோனை பற்றி தான் சொல்லியிருக்கான். ஸோ இங்கே நான் ஒரு கோன் வரைகிறேன். ஓகேங்களா, ஸோ கோன் வரைஞ்சாச்சு. இந்த ஹைட் ஆஃப் த கோன் பார்த்தீங்க அப்படின்னா அவனே கொடுத்துருக்கான் h1 அப்படின்ட்டும், ரேடியஸ் ஆஃப் த கோன் வந்து r1ன்னு கொடுத்துட்டான். ஸோ இதுதான் ஹைட்டு சென்டர் பாயிண்ட் வரைக்கும், இது வந்து ரேடியஸ். ஓகேங்களா, ஸோ
ஸோ ஹைட்டுன்றது h1, ரேடியஸ்ன்றது r1. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம். ஸோ இதை வந்து ஃப்ரஸ்ட்ரம் ஆக்குறோம். அப்படி ஃப்ரஸ்ட்ரம் ஆக்கணும்னா ஒரு இடத்துல கட் பண்ணுவோம். ஸோ கட் பண்ணக்கூடியது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரம் மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரம், பிங்க் கலரில் இருக்கிறது ஃப்ரஸ்ட்ரம். ஸோ ஃப்ரஸ்ட்ரம்க்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள், h2 யூனிட்ஸ் ஹைட்டு அண்ட் ரேடியஸ் வந்து ஸ்மாலர் பேசிஸ் ஆஃப் r2. ஸோ ஹைட்டு வந்து எங்கேருந்து இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இது மட்டும் எவ்வளவு, h2. அதே இது r2 அப்படின்றது என்னது, ஸ்மாலர் பேஸ் ஆஃப் r2. ஓகேங்களா? ஆக்சுவலாக நார்மல் ரேடியஸு பெருசு வந்து r1 தான். இங்கேருந்து இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் r2ன்னு கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், h2 h1 வந்து 1:2 அப்படின்றப்ப r2 r1 என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இங்கே h2 h1 அப்படின்றத எப்படி எழுதலாம், h2 டிவைட் பை h1 = 1/2 எழுதலாமா? ரேஷியோவில் இருக்கிறத டிவைடில் எழுதிருக்கேன். அப்போ r2/r1 என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் நான் இதை வந்து எப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் பேர் வச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா, இது ஏ, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பி. ஸோ இது ஏ, இந்த பாயிண்ட்டு பி, இந்த பாயிண்ட்டு சி போட்டுக்கலாமா? இது ஓகே, சி, இது டி, இது வந்து இ. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ஏபிஇ அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏசிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்டு ட்ரையாங்கிள் ஏசிடி. ஸோ இப்படி எடுக்கும்போது இது எவ்வளவு, 90 டிகிரி, இது எவ்வளவு, 90 டிகிரி. ஸோ பி 90 டிகிரி, சியும் 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏபிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏசிடி ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஏஇ, இல்லை ஆங்கிள் ஆஃப் ஏவை எடுக்கிறேன், பிஏஇ ஈக்குவல் டு சிஏடி, ஆங்கிள் ஆஃப் ஏ தான். ஓகேங்களா? ஸோ ஏன்றது காமன் ஆங்கிள். ஸோ அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளில் 2 டிகிரி ஈக்குவல் அப்படின்றப்ப நம்ம என்ன எழுதலாம், பை டபிள்யூஏ சிமிலாரிட்டி கண்டிஷன். கண்டிஷன் படி என்னது, ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏசிடி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மால் சைடு ஏபி டிவைட் பை ஏசி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சைடை எடுக்கிறேன், இதில் சின்ன ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கீழே வந்து பெரிய ட்ரையாங்கிளை போடுறேன். அதே ஆர்டரில் தான் எல்லாமே எழுதணும். ஸோ ஏபி டிவைட் பை ஏசி ஈக்குவல் டு, இப்போ சின்ன ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு போடுங்க, பிஇ டிவைட் பை சிடி, பிஇ டிவைட் பை சிடி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், ஏபி எங்கே இருக்குது, ஏபி. ஸோ h1ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருந்து இங்கே வரைக்கும் மொத்தத்துக்கு எனக்கு h1. ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த ஹைட்டு h1. இதிலேருந்து இது வரைக்கும் இது வந்து எவ்வளவு, h2. ஸோ அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு, அதாவது ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட் எவ்வளவு, மொத்தம் h1ன்னா h1லேருந்து இந்த h2வை கட் பண்ணிட்டோம்னா மீதி கிடைக்குமா, h1 மொத்தம் h1லேருந்து h2வை கட் பண்ணிட்டா மீதி எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து h. இது ஃபஸ்ட்டு ஏபி, ஹைட் ஆஃப் ஏபி. ஸோ அப்போ ஏபிக்கு நான் என்ன எழுதலாம், h1 மைனஸ் h2. ஓகேங்களா? டிவைடட் பை ஏசி. ஸோ ஏசின்றப்ப மொத்த ஹைட்டும் எவ்வளவு, h1. ஸோ அப்போ இங்கே எழுதலாமா, h1 ஈக்குவல் டு பிஇ. ஸோ பிஇன்றது ரேடியஸு, ஸ்மால் ரேடியஸு அவன் கொடுத்துருக்கான். பிஇன்றது r2, சிடின்றது r1. ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு h2 டிவைட் பை h1 ஈக்குவல் டு 1:2ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டையுமே அப்படியே உடச்சி விட்றேன். ஓகேங்களா?
ஸோ 2 இருக்குது மைனஸ் இருக்கிறதுனால H1/H1 மைனஸ் H2/H1 ஈக்குவல் டு R2/R1. H1க்கு H1 கேன்சல்னா 1. H2/H1 என்ன கொடுத்துருக்கான் 1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது கொடுத்து 1:2 H2/H1 1/2. H2/H1 1/2 ஈக்குவல் டு R2/R1. ஸோ 1 மைனஸ் 1/2 டினாமினேட்டர் 1 இருக்கிறதுனால மேலையும் கீழையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வருது. ஸோ அப்போ R2/R1 மட்டும் எழுதுங்க இந்த சைடு. அப்போ இந்த சைடு என்ன இருக்குது 1/2. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது R2:R1. R2:R1 எவ்வளவு 1:2 அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சிமிலாரிட்டி கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது நமக்கு வந்து போன ஒரு 3வது எக்ஸசைஸ்லேயே பார்த்துருப்போம் 3 நாளில். ஸோ அதனால் கொஞ்சம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அழகாக ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோ அடுத்த சம்மில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.5ல் இருக்கக்கூடிய இந்த 15th சம் தான் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர் எ கோன் எ ஸ்பியர். ஓகேங்களா? சிலிண்டரு கோனு ஸ்பியர் இதோட வால்யூமோட ரேஷியோ இஃப் ஈச் ஹாஸ் த சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட்டு. எல்லாமே ஒரே டயாமீட்டர் ஒரே ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ரேஷியோ என்ன வரும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் எழுத போகிறோம். ஸோ நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் என்னென்ன அந்த ஆர்டர் படியே எழுதுங்க. வால்யூம் ஆஃப் கோன் ஈஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு சிலிண்டர் தான் இருக்குது, ரெண்டாவது தான் கோன். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் ஈஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஃபார்முலா எழுதலாமா? ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட்டு. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே ரேடியஸ் வந்து ஒன்று தான், ஹச் வந்து ஹச் தான் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதுங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா πr² ஹச். வால்யூம் ஆஃப் கோனுக்கு என்ன ஃபார்முலா 1/3 πr² ஹச். வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா 4/3 πr³. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் கட் பண்ணுறேன். ஸோ பை இருக்குது, வேறு என்ன இருக்குது ரேடியஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவல். ஸோ இங்கே r² இருக்குது, இங்கே r² இருக்குது, இங்கே r³ இருக்குது. ஸோ அப்போ r² கேன்சல் பண்ணால் அந்த க்யூபு கேன்சல் ஆகும், r இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே ஹச் இங்கே r இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன எடுத்துக்காங்கன்னா சேம் டயாமீட்டர் அண்டு சேம் ஹைட்டு. ஸோ இந்த படத்தை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பியர் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே டயாமீட்டர் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டயாமீட்டர் வந்து என்ன இருக்கும் சேம் அப்படின்றப்ப இது வந்து ஆராக இருந்துச்சு அப்படின்னா டயாமீட்டர் என்னது இது ரேடியஸு. இப்போ டயாமீட்டர் என்ன இருக்கும் ரேடியஸ் ரெண்டு சைடுமே சேர்த்து ரேடியஸ் தானே 2r தானே. ஸோ அப்போ ஹைட்டு வந்து ஸ்பியருக்கு 2r சொல்லலாமா? பட் இது என்ன ஹைட்டோ அதே ஹைட்டில் தான் எல்லா ஆப்ஜெக்ட்டும் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் h = 2rன்னு எழுதலாமா? ஓகேவா? அதாவது இதோட ஹைட் என்னவோ இதே ஹைட்டில் தான் எனக்கு என்ன இருக்குது கோனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிண்டரும் இதே ஹைட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ இதோட ஹைட்டு நம்மளுக்கு கொடுக்கல, ஆனால் ஹைட்டு என்னது இந்த ரேடியஸில் டபுள் டைம் எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் ஹைட்டு. டயாமீட்டர் தான் ஹைட் ஆஃப் த ஸ்பியரு, அதே இந்த டயாமீட்டர் தான் ஹைட் ஆஃப் த கோன் எழுதலாம், அதே இந்த டயாமீட்டர் ஹைட் ஆஃப் த சிலிண்டர்னு எழுதலாம். அப்போ h = 2r எழுதலாமா? ஸோ அப்போ இந்த இடத்துல எங்கே ஹச் இருக்கோ அங்கே 2r எழுதலாமா? ஸோ ஹச் இருக்க இடத்துல 2r ஈஸ்ட்டு 2r, இங்கே வந்து ஒரு 3 இருக்குது ஈஸ்ட்டு 4/3 × r. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் எல்லாத்துலேயும் r இருக்குது. ஸோ r ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பர் பாருங்கள்
2:2:4/3. ஸோ இங்கேயும் 3 இருக்குது. ஸோ இங்கே 3 இல்லை, டினாமினேட்டரில் 1 இருக்குது. அப்போ மேலுங்களையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6/3:2/3:4/3. ஸோ எல்லாமே காமன் ரேஷியோ 3ன்றப்ப எல்லா 3யையும் நான் கட் பண்ணலாம். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6:2:4. இதுவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அப்படின்ற மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா டிவைடட் பை 2 அப்படின்னு போடுங்க. 3 2s are 6, 1 2 2 2 2s are ஓகேவா. 3:2 1:2 அப்படின்றது தான் என்னது ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், கோன் அண்டு ஸ்பியர். ஓகேங்களா. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 3:1:2 அப்படின்றது இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த எக்ஸசைஸு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.